நான் பாட்டுக்கு 7 காடி எடுக்க போனா இந்த நாய் எனக்கு பயந்து ஓடி வண்டியில் அடிபட்டு செத்துரும் போல. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய்ஸ். நாய் எல்லாம் ஹூக்கா வைக்கிற அளவுக்கு ஆயிருச்சு பாத்தியா நிலைமை. சரி விடு, ரெக்கவரி அடி வாங்கி இன்ஜூரி ஆகிற அளவுக்கு போனதை போன எபிசோட்ல பாத்திருப்பீங்க. இல்லையா? சரி பரவாயில்ல, ரெக்கவரி ஊம்பி போய் அதுதான் சம்மரி. அதை ஓவர் கம் பண்ணி திருப்பி ப்ராக்ரஸ் பண்ண ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டியை பெருத்துட்டேன், வால்யூமை சுருக்கிட்டேன். ஸோ இனி புஷ் புல் லெக் ஸ்பிளிட், அதுல இன்னைக்கு புல் டே. ஃபுல் ஸ்டாக் போட்டு இன்டென்சிட்டியை கொடூரமாக்குனதால லேட் புல் டவுன்ல 2 செட்ஸ், கேபிள் ரோஸ்லயும் ஃபுல் ஸ்டாக், ஸோ அதுலயும் 2 இன்டென்ஸ் செட்ஸ், ரியர் டெல்ட்டுக்கு கேபிள் கிராஸ் ஓவர்ல 2 செட்ஸ், பேக்குக்கு அவுல் தான், பைசெப்க்கு பார்பல் கர்ல்ஸ்ல 3 இன்டென்ஸ் செட்ஸ் போட்டா கத்தம். அப்புறம் இந்த பிராண்டுகாரனோட போட்ட கான்ட்ராக்ட் இதோட முடியுது. இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவானு தெரியல. அதனால இதுவே கடைசி கூவலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வே கிரியேட்டின் ஃபிஷ் ஆயிலாம் ஜிஎன்சில வாங்குனீங்கன்னா என் கோட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் போனாலும் அந்த கோட் அப்படிதான் இருக்கும், போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்த உடனே அப்படியே ஏஞ்சி ப்ரொடக்டிவா உட்காந்து ஜர்லிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுலேயே நேரம் கறந்துருச்சு. வீட்டில் அக்கா பசங்க ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமானதால அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். இல்லைனா இதுங்கெல்லாம் வளர்ந்துட்டா அப்புறம் அவங்களோட சைல்டுஹுட் மிஸ் பண்ணிட்டோன்னு ரிக்ரெட்ஸா வந்து சேர்ந்துரும். ஸோ த மாரல் இஸ் காலம் கழிஞ்சிரும், திரும்பாது. ஸோ மெமரிஸ்லாம் சேர்த்து மெமரி கார்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. அப்புறமேட்டுக்கா சூரியன் இறங்கிட்டு இருந்த வேலையில கார்டியோ பண்ண மொட்டை மாடிக்கு போனேன். ஒரு சின்ன பையன் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதையே குறுகுறுன்னு பார்த்து ரொம்ப நேரமா எம்பரஸ் பண்ணிருந்தான். நான் விடுவேனா, பழிக்கு பழி வாங்க நானும் குறுகுறுன்னு பார்த்தேன் பாருங்க, மூஞ்சி திருப்பினா. அப்பயும் வீட்லயே இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துனே இருந்தா இறங்கி ஓடிட்டான். ஓகே, இந்த vlog-ஓட கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். எங்க பக்கத்து ஊர்ல ஏதோ சர்க்கஸ் போட்டிருக்காங்கன்னு பசங்க எல்லாம் சேர்ந்து பார்க்க போனோம். போகும்போது ஏதோ பிராத்தல்குள்ள போற மாதிரி புடவை எல்லாம் விலகிட்டே போனோம். உள்ள போனா லுங்கி பாய்ஸ் ராஜ் பிரியன் பார்ட் டைம் ஜாப் போல ஏதோ பொண்ணோட ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு. இது முடிகிற மாதிரி இல்லன்னு வெளில போய் ஒரு டீ அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தோம். சர்க்கஸ் ஸ்டார்ட் ஆச்சு. நெருப்பு, ஆடு, குதிரை எல்லாம் வச்சு வித்த காட்டிட்டு இருந்தாங்க. என்னடா இதெல்லாம் சர்க்கஸான்னு கேட்டீங்கன்னா கிராமத்து வாழ்க்கைக்கு இது போதும். நாங்க கொடுக்குற 40 ரூபாய்க்கு சிங்கத்தையா பிடிச்சுன்னு வர முடியும்.